கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதியை வணங்கி, குலதெய்வம் பெரியாண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி, என் தாய் வீரசக்தி நாகாமா தாயை வணங்கி, பிரபஞ்ச சகலத்தையும் வணங்கி, என் குருமாரான என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி, 2024 முதல் 2025க்கு உண்டான குரு பயிற்சிக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? அப்போ குரு பயிற்சி என்றைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதியானது 1ஆம் தேதி 5வது மாதம் 2024 புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு குரு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயணமாகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த ராசி பதிவு பார்த்தீங்கன்னாக்கா மிதன ராசிக்கு உண்டான பதிவு. ஓகேங்களா? அப்போ மிதன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னென்ன நட்சத்திர சாரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குரு ரிஷபராசியில் நம்ம பயணிக்கிறார் இல்லைங்களா? அப்போ சஞ்சாரம் அவர் பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும், மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். இப்போ கீர்த்திகை 2ஆம் பாதத்தில் தான் அவர் வந்து அவரோட பயிற்சி தொடங்குறார். ஓகேங்களா? அப்போ புரட்டாசி 24 தான் வக்ரமாகறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மிதன ராசியில் எத்தனை நட்சத்திர சாரத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதாவது மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருப்பீங்க. அதே பார்த்து திருவாதிரை 1 2 3 4 பாதமாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமாக இருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த ரிஷபராசி நட்சத்திரத்துக்காரங்க அமைப்பு சாரத்துக்கும் அவர் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய ராசியில் வர நட்சத்திரத்துக்கும் குரு இன்னும் இப்போ சம்பத்துதாரே வராரா, அதாவது பார்த்தீங்கன்னா சாதக சேமதாரை, சாதகதாரை, மைத்திரதாரை, பரமைத்திரதாரே வராரா, இப்படி வந்துட்டால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பதில் ஓரளவுக்கு ஓகே, ஒரு பலன் ஓரளவுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே பணப்பகையாக இருந்து, அதாவது அவயோகியாக இருந்து, முடக்காக இருந்து, வைநாசிகமாக இருந்து, இல்லை 6 8 12 கூடிய நட்சத்திரம் உங்கள் ஜாதக அதிபதியோட நட்சத்திரத்தில் அவர் வந்து பயிற்சி ஆகி இருக்கும் பட்சத்தில், இல்லை அது அவங்க நீச்சமோ அஸ்தங்கதமோ ஆன நட்சத்திர அதிபதியோட நட்சத்திரத்தில் அவர் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்தா எப்படி பலனை கொடுப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ ஜோதிடர் சொல்கிறாங்க, எங்களுக்கு பலன் நல்லா சிறப்பாக சொல்கிறாங்க, சிறப்பாக நல்லா பண்ணுறாங்க, இப்படி இவங்க நடக்கலை அப்படின்னு வேண்டி பேர் மக்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது இப்படி தான். அப்போ ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது கரெக்டான பலன்னு தெரியுங்க. ஓகேங்களா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உண்டாகக்கூடிய, வரக்கூடிய, கணிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் கோச்சார பலன், குரு பயிற்சி. ஓகேங்களா? அப்போ பார்வைக்கு பலன் உண்டு. ஓகேங்களா? அப்போ உங்கள் வீட்டை என்னென்ன பார்வையை பார்ப்பாருங்க அவர். அதாவது 12ஆம் இடத்துல இருக்காருங்களா, உங்கள் ராசி 12 இருக்கார். அப்போ 4ஆம் வீட்டை 5ஆம் பார்வையை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ 8ஆம் இடத்துல 9ஆம் பார்வையை பார்ப்பார். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து அது உண்டான பலனுக்கு நம்ம போயிடலாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அதாவது உங்கள் ராசிக்கு, மிதன ராசிக்கு குரு பகவான் இப்போ வந்து எந்த இடத்துல எத்தனை இடத்துல பயணிக்கிறார், இப்போ வந்து பயிற்சி ஆகிறார், அப்போ பலனில் இருக்கார். அப்போ மிதன ராசிக்கு குரு பகவான் எத்தனை கூடியவர்? 7 கூடிய 10 கூடியவர். ஓகேங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு 12லேருந்து பயிற்சி ஆகி இப்போ உங்களுக்கு தொடக்கம் பண்ணுறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் படிக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? பேரு புகழ் பட்ட படிப்பு நீங்கள் படிக்கலாம். ஊர் டு ஊர், மாவட்டத்துக்கு மாவட்டம், மாநிலம் டு மாநிலம். ஓகேங்களா? அதாவது மொழியே வேறு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து படிக்கலாம், பேர் புகழ் பட்டங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி படிப்பாகப்பட்டது நம்மளுக்கு ஃபியூச்சரில் நல்ல யூஸாக கொடுக்கும். ஓகேங்களா? இல்லை நான் லைனுக்கு போயிட்டுருக்கிறேன், தொழிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கிறேன், லைனுக்கு தான் போயிட்டுருக்கிறோம். அப்போ அதெல்லாம் எப்படிங்கிறதுன்னு கேட்டாக்கா, லைனுக்கு போகிற அனைவருக்கும் தொழில் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு பார்த்துக்குங்க. அப்போ லைனுக்கு போயிட்டு வந்து இங்கே ஒரு குடோன் மாதிரி வச்சு, கடை மாதிரி வச்சு அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் எப்படின்னு கேட்டாக்கா, தொழில் ஓரளவுக்கு நல்ல முறையாக அது சொல்ல முறை அளவில் இருக்குங்க. அதாவது நீங்கள் லைனுக்கு நீங்கள் அப்போ போகணும் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழில் ஓரளவு நல்ல முறையாக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பாக கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ 2க்கு அவர் எத்தனை இருக்கார்? 11 இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை கொடுப்பார். உங்கள் பேச்சு மூலியமாகவும், செயல்திறன் மூலியமாக. ஓகேங்களா? உங்கள் திறன் மூலியமாக. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கொடுப்பார், இல்லை லாபத்தை கொடுப்பார். நான் கேட்டாக்க லாபத்தை கொடுப்பார். ஓகேங்களா? அது தொழிலாக இருக்கலாம், கூட்டாளி மூலியமாக இருக்கலாம், ஒரு மனைவி மூலியமாக இருக்கலாம், சமூகத்தில் ஒரு முக்கியமான நபர் மூலியமாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காரத்தத்துவம் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு உண்டான, ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ 3க்கு இடத்துல 3க்கு 10 இருக்கார். ஓகேங்களா? அப்போ என் இளைய சகோதரிகளாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லாயிருக்கும்.
ஓகேங்களா. படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் கொடுத்து அது படிப்புக்கு உண்டான அச்சீவ்மெண்ட்டையும் கொடுத்து சிறப்பை கொடுப்பார். சரி படிச்சுட்டாங்க, இப்போ வேலை தேடுறாங்கன்னா வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த வேலைக்கு உண்டான வாய்ப்பு முன்னாடி சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வருவாய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக போய் ஒரு என்கரேஜ் ஆகிக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள், நம்ம செய்யக்கூடிய ஒரு பலனெல்லாம் எப்படி திறன் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிச்சுட்டே வருவோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு அவர் எத்தனை இருக்காருங்க, 4க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 4க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், 5ஆம் மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா. அப்போ தாயோட அனுகிரகம், தாயோட அன்பு, தாயோட சிறப்புகள் இருக்க பட்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அது பெரும் பாக்கியமாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ தாயோட எண்ணங்களில் தாயை சந்தோஷம் வச்சுக்கிட்டாவே இந்த குரு பகவான் நம்ம நல்லதே பண்ணுவார். அப்போ இன்னும் நல்லது பண்ணுவார், நம்ம உடம்பு நல்லா வச்சுருப்பார், நம்ம மனநிலை நல்லா வச்சுருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் எந்த குறையும் கொடுக்க மாட்டார். அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தேவையான சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை கூப்பிட்டு போகணும். சரி அங்கே அம்மா இல்லைங்க, அம்மா காலமாயிட்டாங்க, அம்மா இல்லை நாங்கள் என்னங்க பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னா தினசரி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூ போடுங்க, தீபம் ஏற்றுங்க. அம்மா போல் உள்ளவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுங்க, உணவு தானம் பண்ணுங்கள், உடை தானம் பண்ணுங்கள். ஓகேங்களா. அவங்களுக்கு மருத்துவ செலவு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோகம் சிறப்பாக கிடைக்கும். படிக்கிறவங்களும் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு சிறப்பு கல்வி மூலிமா நல்ல ஒரு உயர்நிலைக்கு போகிறது, கல்விக்கு ஏற்ற படிப்புக்கேற்ற மதிப்பெண்ணுக்கு ஏற்ற நீங்கள் சலுகைகள் பெறுறது. ஓகேங்களா. அந்த சலுகைகள் படித்து முடித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை, அதுக்கான ஊதியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. மொத்தத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்குங்க. ஓகேங்களா. அது மூலம் பெறக்கூடிய லாபங்கள், வாடகை விடுறது, அது மூலம் லாபங்கள் கிடைக்கிறது உண்டான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா. ஓகே. இந்த காலகட்டங்கள்லாம் மனசு தெய்வீகமாக இருக்கும், நம்ம தான் அப்படி வச்சுக்கணும், அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 5க்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. அப்போ 5க்கு அவர் எத்தனை 8ல் இருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா. 6 8 போயிட்டார். ஓகேங்களா. ரைட். ஓகே. அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கம்முன்னு இருந்துடணும், போய் தலையிட்டக்கூடாது, போய் முந்திக்கக்கூடாது. அப்போ அரசியல் நம்ம பயணிக்கிறோம்னா கொஞ்சம் கரெக்டாக பயணிச்சிக்கணும், யாரும் பதிச்சிக்கூடாது, லெவலாக போய்க்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் இருக்கிறோம், விளையாட்டு விஷயம் லெவலாக போய்க்கணும். ஓகேங்களா. அப்போ வீட்டில் முதல் குழந்தைகிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவில் வைக்க கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா. அப்போ குரு பயிற்சியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மைனஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உஷாரமாக நம்மளுக்கு ப்ளஸ் ஆகுது இல்லையோ ஒரு மைனஸ்லாம் போய்க்குங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு தன்மை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த காதல் விஷயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதனத்தை தேவைங்க. அப்போ குழந்தைக்கு புதுசாக அப்ளை பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் சூதனங்க. அது சரி குழந்தைய அழைச்சி இப்போ டெலிவரி ஆகிற டைமில் இருக்குதுங்க நான் கேட்டோம்னாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லது நடக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் வரையும் பார்க்குறார். ஓகேங்களா. சரி ரைட். ஓகே. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை ஆட்கள் போட்டு ஒரு கேட்ரிங் நடத்துகிறோம், ஒரு கமிஷன் வச்சு ஒரு ஆளுங்களை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. ஆளுங்களை வந்து பொழப்பே பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு கடன் வாங்கி போது பொழப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஆட்களை நம்பி பண்ணுறவங்க, ஒரு அடிமை வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறவங்களும் சரி, இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு, வளர்ப்பு தாய் உறவு அவங்களும் கிடைக்கக்கூடிய லாபங்கள் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. அவங்க மூலியம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காரணத்தும் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்குன்னே சொல்லலாங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை இருக்குது, ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு சாதகமாக முடியும். ஒரு நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்கணுன்னா அந்த நோய் நொடி மருத்துவம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு டாக்டர் நம்மளுக்கு அமையுங்க. ஓகேங்களா. பெருசாக பாதிப்பு கொடுக்காது. கடனை வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. தீரா நோய் கூட தீர்ற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. நீங்கள் அதுவும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா. ரைட். ஓகே. கொடுத்துருவாங்கிறது ஜாமீன் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேங்களா. அப்போ 7க்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்காருங்க, 7க்கு அவர் வந்து 6 8 போயிட்டார். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும், கூட்டு தொழிலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும். ஒரு கூட்டாளிங்கிட்ட சமூகத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதை விட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருப்பது நல்லதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா. ரைட். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறாரு, 8ஆம் இடத்து 9ஆம் மாதிரி பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஆயுள் காப்பீடு திட்டம் நல்லா கை கொடுக்கும், கோர்ட்டு விஷயம் நம்மளுக்குலாம் வெற்றி கொடுக்கும்.
ஓகேங்களா. அதாவது எது வராதுன்னு நினைக்கிறோமோ அந்த பணம் நம்மளுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம வந்து ஒரு ஒரு போர் போடுறது, ஒரு கிணறு தோண்டுறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறது, ஊர் விட்டு ஊர் தொழிலுக்கு போகிறது. ஓகேங்களா. மாவட்டம் வெளியூர், மாநிலம், இந்த மாதிரி ஊர் டு ஊர் போகிறவங்களுக்குலாம் அது நல்லாவே இருக்குங்க. அதாவது திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா. உங்களோட ஆயுள் பலம் உங்களுக்கு பெருகும். உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் காப்பீடு, எல்ஐசி பாலிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமான ஒரு பலனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாட்டரி டிக்கெட் நம்ம இடத்துல இல்லைங்க. கேரளாவில் லாட்டரி டிக்கெட் இருக்குது. அந்த மாதிரி தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறதுக்கு ஒரு பாயிண்ட் அப் இருக்குதுங்க. ஓகேங்களா. நீங்கள் அதெல்லாம் அணுகி பார்க்கலாம். அதில் முழுகிடக்கூடாதுங்க. ஒரு தொட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருங்க? 9க்கு 4ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம தூரத்து பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டியில் சொகுசாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனம் அவங்களுக்கு உடம்புக்கு உண்டான ஒரு சலுகைகள்லாம் நம்ம சொகுசாக நம்ம அமைச்சு கொடுப்போம். அதெல்லாம் நம்மளால் முடியும். நம்ம தந்தைக்கிட்ட இந்த தந்தைக்கு உண்டான வண்டி வாகனமாக இருக்கட்டும், அவர்களோட உடம்புக்காக இருக்கட்டும், அவருக்கு ஒரு சுகபோகத்தை நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. நம்ம இந்த காலகட்டங்களில் நாமளும் ஒரு தந்தைக்கு செஞ்ச ஒரு பெரும் பாக்கியம் அடையக்கூடிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு தர்மகர்த்தா, காரிகர்த்தா, இந்த மாதிரி பதவிகள் நம்ம தந்தையார் அணுகிறது நாமளே அந்த பாக்கியம் நம்மளுக்கே கிடைக்கிறது. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு அவர் எத்தனை இருக்கிறாருங்க? 10க்கு 3 இருக்கார். அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் வரும். தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உஷாராக பயணிச்சிக்கணும். ஓகேங்களா. ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்ல. அது பேர் போல் பட்டப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பயணிச்சிக்கணும். அப்போ 11க்கு அவர் எத்தனை இருக்காருங்க? 11 2 இருக்கார். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பங்கள் நிறைவேறுமான்னு கேட்டாக்கா ஒரு பிரேக்கப் ஆகி நிறைவேறுங்க. ஓகேங்களா. அப்போ பிரேக்கப் ஆகி நிறைவேறும். அதை பார்த்து நம்ம வரும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கார். ஓகே. நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநில தொடர்பு, வெளி மாவட்ட தொடர்பு, வெளிநாடு தொடர்பு, இது மூலியமாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு தொடர்பில் நம்ம அது ஆன்லைன்லேயே இருக்கலாம். ஓகேங்களா. ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு ஆண் நபர், பெண் நபர் மூலியமாக இருக்கலாம். இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன வருங்க? ஏதோ ஒரு தொழில் மூலியமாகவோ ஏதோ ஒரு வருமானத்தை ஒரு பொருளாதாரம் ஈட்டி கொடுப்பாங்க. அது படிப்பு விஷயமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சி இந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஓகேங்களா. சரி நேயர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோட சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா. பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகேங்களா. ஆதரவு கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவை அறக்கட்டளை சொல்லி ஒரு அறக்கட்டளை மூலியமாக வீரசக்தி நாகம்மா பெரியாண்டிச்சம்மன் கராத்தே முனிப்பசாமி கோயில் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நான் வந்து 6th பிளாக் பெல்ட்டுங்க. நான் வந்து சிலம்பம் கராத்தே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். கோயில் வழிமுறை நடத்திட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட வந்து பல பேர் ஆன்லைனில் இப்போ சரி நேர்முகமாக சரி நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, பல பலன்லாம் அடையிறாங்க. ஓகேங்களா. வரக்கூடியவங்க அந்த பிரசனத்தை வச்சு ஓரையை வச்சு இந்த மாதிரி பல சோர்ஸை வச்சு தான் ஒருத்தர் எதுக்காக வராங்க, எதுக்காக நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்ம கணிச்சு நம்ம மேற்கொண்டு ஜாதக பலன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, ரைட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கேள்விகள் எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா. நம்ம ஃபோன் பண்ணி செஞ்சு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் கோச்சார பலன் தான் சொல்லியிருக்கோம். ஒரு ஜனகால ஜாதத்தை கொண்டு கரெக்டான சிறப்பான பலனை பார்த்து சிறப்பாக பலன் சொல்லலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் குறிச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக வந்து சோழி பிரச்சனை, அதாவது கல் கூடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது அருள் வாக்கு மூலிமா அவர் வந்து அந்த பிரச்சனை சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தா நீங்கள் துல்லியமாக உங்களுக்கு வந்து அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா. நீ பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வேண்டி போய் அவர்கிட்ட பலன் பார்க்குறேன், பலன் சொல்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. எல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு தான் நம்மளுக்கு பேருங்க. எதாக இருந்தாலும் நம்மளை கேட்டு தான் நம்ம சிறப்பான பலனை பார்த்து சிறப்பாக நம்ம மட்டும் வழிமுறையாக தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். சிறப்பாக தான் நம்மளாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆலயம் வச்சு அந்த ஆலயத்தில் உட்காந்து நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை அவங்கள அவங்கள உள்வாங்கி அவங்கள வணங்கி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம செயல்பாடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மட்டும் எந்த கோல்மால் ப்ராடு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். உண்டுன்னா உண்டு, இல்லைனா இல்லை. அவ்வளோதான். நேர்த்தியான பரிகாரம் மட்டுமே நம்ம இடத்துல செய்யப்படுங்க. நேர்த்தியான ஆலோசனைகளை சொல்லப்படுங்க. உங்களை திருப்திப்படுத்துக்கிற ஒரு ஓசனில் உங்களை ஏமாற்றுக்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம எந்த பலனும் சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா. எல்லாம் கரெக்டாக நேர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ரைட்டு. இது இப்போ இந்த பலன் பதிவுகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.
சரி, அவங்கள அடுத்த பதிவில் சிறப்பான பதிவில் நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.